இன்று தர்மபுரியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் அனைவரும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய பக்தியையும் நமக்கு மேலும் வளர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்த இந்த திருப்பலிக்கு நன்றி கூறுகிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிவரும் நாட்களில் அனைவரும் மன அமைதியும் மன நிறைவும் சந்தோஷமும் நிலைத்திருக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ராஸ்பரஸ் நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லாருக்கும் மகிழ்ச்சி, உற்சாகமும் சந்தோஷமும் அதே மாதிரி உடல் உள்ள சுகத்தையும் கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லா 365 நாளும் எல்லாருக்கும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். விஷிங் யூ ஒரு ஹாப்பி நியூ இயர் வித் ஹோல் ஹார்ட். தேங்க்யூ யூ ஆல். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்குகிற அந்த நல்ல நாளில் இரவு முழுவதும் கிறிஸ்துவ சமூகம் இணைந்து ஒருமித்த கருத்தோடு எதிர்வரும் சமுதாயம் நன்மை பயக்க வேண்டும், போரின்றி அமைதியாக இந்த உலகம் வளம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முன்னெடுத்து இன்று இரவு முழுவதும் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. திரு இருதய ஆண்டவர் பேராலயத்திலிருந்து பல்வேறு மக்கள் ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடின்றி கலந்து கொண்ட இந்த சிறப்பு திருப்பலியில் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு இந்த இரவு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நல்ல தருணத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் தருமபுரி திரு இருதய ஆண்டவர் பேராலயத்திலிருந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த ஆண்டு ஆண்டவருடைய இறை அருளால் நிறையாசி பெற்று சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு இனியதாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு வளமானதாக அமைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். வி ஆர் செலிப்ரேட். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கிற திரு இருதய ஆண்டவர் பங்கில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு விழா வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடி இருக்கோம். ஏன்னா புத்தாண்டுனா இயேசு பிறந்து 8வது நாளுக்கு தான் அவருக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். ஸோ அந்த புத்தாண்டு தான் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும். ஸோ அகெயின் ஐ விஷ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஆல் ஹாப்பி நியூ இயர். நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ப்ராஸ்பரஸ் நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.